உமது கிருபையின்படி எனக்கு தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கி உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என்ன செய்யுங்க? சுத்திகரியுங்கள். அவருக்கு நல்லா தெரியும் ஆண்டவரால மாத்திரம்தான் என்னை சுத்திகரிக்க முடியும் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவி நம்ம மேல ஊற்றப்படுகிற போது முதலாவது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? சுத்திகரிக்கும் ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புது பலத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க. ஆண்டவரே, நீர் என்னை சுத்திகரிக்கும்படி என்னோடு நீங்க வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் என்ன செய்வார்? வருவார், வந்துட்டு போவார். ஒரு கப்பை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கப்பை நீங்க தலைகீழ கமுத்தி வச்சுக்கலாம். கப்பை எப்படி வச்சிருக்கணும்? தலைகீழ வைக்கணும். இந்த கப்புக்கு மேல நீங்க தண்ணீரை ஊத்துனீங்க. ஊத்துற போது அந்த கப்பு முழுவதும் தண்ணீரால நிரம்புமா? நிரம்பாதா? உள்ள நிரம்பாத, ஆனா வெளியே என்ன செய்யும்? அது நிரம்பும். வெளியே என்ன செய்யும்? அது வாழ்ந்து அங்கேயும் வழிந்து ஓடும். அந்த வழிந்து ஓடுகிற காரியங்கள் ஒருவேளை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் அந்த கப்புக்கு மேல. ஆனால் இந்த கப்புல ஊற்றப்படுகிறது நின்று விட்ட உடனே அந்த கப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அது வெறுமை ஆயிரும். அதுக்கு பிறகு அங்க இருந்து எந்த விதமான இது காரியத்தை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. இது பழைய பாட்டு காலத்தினுடைய அனுபவம். ஆண்டவர் வருவார், கமத்தப்பட்ட ஒரு கப்பை போல, அதுக்கு உள்ள என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கமத்தி வச்சு அதுக்கு மேல ஊற்றப்படும். ஊற்றப்படுகிற நேரத்தில் அநேகர் அதில் பலனடைவார்கள், பயனடைவார்கள். அதுக்கு பிறகு அது எல்லாம் என்ன செய்யும்? போயிடும். அதே போலதான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிம்சோனை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிற அவர் மேல ஆவி ஊற்றப்பட்டது. ஆனால் அவனுடைய உள்ளமோ எப்படி இருந்தது? பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது. தாவீதுக்கு மேல ஆவி ஊற்றப்பட்டது. ஆனால் அவனுடைய இருதயமோ கர்த்தருடைய காரியத்துக்கு அல்லது ஒருவேளை ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியமாக இருந்திருக்கலாம். இப்படி வேதத்தில் அநேகர் மேலே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்ட போதிலும் அவருடைய உள்ளம் என்ன செய்யல? பரிசுத்தமாகல. அவருடைய உள்ளத்துல மாற்றங்கள் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமாய் அவர்களை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்ததான் செய்தார். ஒரு அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வந்தவொடனே இந்த கமந்து இருக்கிற கப்பு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நம்ம எல்லாம் இப்ப என்ன கப்பு? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் நேரா இருக்கிற கப்பு. இப்பதான் சிலர் அப்படி நேரா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப நம்ம எல்லாம் கமந்து இருக்கிற ஆட்கள் அல்ல, நேராக இருக்கிற கப்புக்கு மேல கப்புக்கு உள்ளே தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம மேல ஊற்றப்படுகிற ஆவி எல்லாம் நம்ம வெளியே அல்ல, அது உள்ளே ஊற்றப்பட்டு உள்ளத்தை சுத்திகரிக்கிற ஆவியானவராய் உள்ளே ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்டு நம்ம நிரம்பின உடனே நம்மிடத்திலிருந்து நிரம்பி வழிந்து அநேகர் நிரப்பப்படுகிறார்.